என்ன யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ல சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போகணும். அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, வரக்கா தலையா, வணங்கி தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, பேரிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படிதான் எட்டி ஒதுக்கணும். தம்பி சொல்லி வைப்பா, குடிப்பா. சரி சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்கார்றா. போங்கண்ணா. சினிமா இப்ப எல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையில எடுத்துக்க, பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வசந்தர் இல்லையா? நீங்க உனதான் ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ப்ரொஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துடலையா? நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுங்க அண்ணா, விடுங்கண்ணே. உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல் இருக்கு. கவுண்டர் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1 டிக்கெட் உள்ள வரல. என்ன கரெக்டா வரவன் பரவாயில்ல, 5-10 மணினா சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா அவங்க சோறு. ஓ அப்படி இல்லையா? எத்தனை டிக்கெட்டுங்க? ஓட்டிங்க என்ன? 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. முதல்லயே எனக்கு வராம போச்சு. இதுல 60 இருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க, எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன அவன 2 டிக்கெட் கூட மிஸ்டேக் 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா? மா தாயே மகமாயே. அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க, படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. என்னங்க மெட்ராஸ்ல படம் எடுக்கிறாங்க, ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காதான் லைட் போட தெளிவா எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மேல உட்காந்து சீட் ஆடுறீங்க. அங்க பாருங்க ரசிகர்கள் விசுவரிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தை சேர் வைப்பாங்க, தியேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாளிகை நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை நடக்கல, இனிமே விளையாண்டிக்க பிச்சு மிச்சு அடிச்சா ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை யாரை பார்த்தா ஒரு கை சொல்லுவேன், ஒரு கை சொல்லுவேன். பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? சாமி நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? వాళ్ళు మన మామగారు అత్తగారు, వాళ్ళు ఇంకా రారు, నేనే వచ్చాను. నాను నెల్లూరు ఎల్లమ్మ. ఎల్లమ్మ உன் பேர் நல்லாவே இருக்குமா? ఏమంటే మీరు ఈ தியேட்டர் ஓனர் గారా? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. అలాగా ஞூர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది? నాకు అర్థం కాలేదు. கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் 2 கம்பி, இதான் 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது எலாகண்டி. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய. இப்ப நான் உன்னை தொடுவேன், எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான் நீ என்ன தொடு, அப்படித்தான். கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் ஆண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எது? பினாயில எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா பினாயில எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும் பாப்போம். ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு
நீ இரண்டி அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லண்ணே பவுடர் எந்த கையால போட்டுன்னு கேட்டுச்சு அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார் அடிச்சிருவாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ. டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி. தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்டு திறந்து விடுறா, ஜனங்க வர்றாங்கல்ல. சும்மா ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டுங்க. அது நீங்க டெலிபோன் கேட்டா? ஐயோ அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு. இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு. அங்க நின்று புடவை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா? கட்டணும். ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன், தம்பி, இப்படி சித்தப்பா, பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. அடே வாங்க 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 வாங்க. பாய். என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதா. எந்த மாதிரி? 2 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. 2 கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆள் ஆயிட்டேன். ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா 2 முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, உன் லைஃப் இல்ல. ஓ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏவி சாமி அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీది నేను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. சாமி మీ మనసులో ఏమో ఉంది. உந்தி உந்தி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். చెప్పు சாமி. செப்பறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா, என் மனசு திறந்து கேட்கிறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு ఎంత కరుపు, அது
ఇలాగ నాటుకు ఎంత తేవగా ఉంది అలాగనే నువ్వు నాకు ஆஹா டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். స్వామి అదంతా లేదు నేను ఇక్కడ కూర్చుంటే இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு சந்தனம் சவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி குறும்பு. நீ என் மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வெடல் புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு. பேச ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா காதுல கண்ணுதான் இல்ல மக மூக்கு மாடா இல்ல? சரி சரி இங்க நாரதோடு இருக்கட்டும். ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நான் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா. 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும்ண்ணே. இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறான். சும்மா இருக்கண்ணே, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலைய வேலைய? கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரிய முடியே. யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி ரெண்டு சாமி இதே வீடு. ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா 2 பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், 2 பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது. சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதியிலாம் ஒத்துக்காதே சாமி. அவனும் உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க 2 பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களைதான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பாரு நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா.
பிரியம் இல்லைன்னு வை, பூவை கீழே போட்டுருவான். எதுக்குனே காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. வெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க. செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா, இவன் இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. அவனுக்கு வியாதினே. ஏய், போடா போடா. பாரு, ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு, நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாத.